வணக்கம் உறவுகளே. நலமா வளமா வளமோடு வாழுங்கள். பாமரனுடைய பார்வையில் பகவத்கீதை இதை பற்றி நாம் சில தினங்களாக பேசிக்கிட்டு இருக்கோம். அதில் முதல் அத்தியாயம் படைகளை கவனித்தல். அதில் 44, 45, 46 இறுதி பதங்கள். அதை இன்னைக்கு பார்ப்போம். இந்த சேனைகளை பார்த்தடியால கலங்கிய மனதோடு அர்ஜுனன் பேசிக்கிட்டு இருக்கான் பகவான்கிட்ட. அதன் தொடர்ச்சி தான் இன்னைக்கு 44வது பதம். ஐயோ, மாபெரும் பாவங்களை செய்ய நாம் துணிந்து விட்டோமே. ராஜ்ய சுகத்தை அனுபவிக்கும் ஆசையால் உந்தப்பட்டு சொந்த உறவினர்களையும் கொல்ல துணிந்து விட்டோம். 45வது பதம். ஆயுதமின்றி எதிர்த்து போரிடாமலும் இருக்கின்ற என்னை ஆயுதம் ஏந்திய திருதராசரின் மகன்கள் போரில் கொன்றால் அது எனக்கு அதிக நன்மை பயக்கும். அடுத்து 46வது பதம். சஞ்சயன் திருதராசன் சொல்லக்கூடிய போர்க்களத்தில் இவ்வாறு பேசிய அர்ஜுனன் தனது வில்லையும் அம்பையும் ஒருபுறம் எரிந்துவிட்டு ரதத்தில் அமர்ந்து விட்டான். அவனது மனம் சோகத்தால் மூழ்கியது. போருன்னு வந்தாச்சு, இறுதி முடிவு போர் மட்டும்தான் அப்படின்னு முடிவெடுத்து தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரத்தில் கௌரவர்களும் பாண்டவர்களும் போர் செய்ய விருப்பம் கொண்டு கூடியிருக்கின்றனர். தன்னை எதிர்த்து போரிடக்கூடிய நபர்கள் யார் என்பதை பார்ப்பதற்காக அர்ஜுனன் விரும்புகின்றான். பகவான் தேரினை இரு சேனைகளுக்கு நடுவிலே கொண்டு போய் நிறுத்துகின்றான். எல்லாரையும் பார்க்குறான். பார்த்த உடனே கலக்கம் அடைகிறான். மனம் விரும்பி பேசிக்கிட்டு இருக்கான். அதன் உச்சகட்டம் தான் இந்த நிகழ்வு. ஐயோ, ராஜ்யத்திற்காக சொந்தக்காரங்களே கொல்றமே, இந்த ராஜ்ய பரிபாலனம் செய்யணுங்கிற ஒரே விஷயத்துக்காக இத்தனை உறவினர்களையும் கொல்றமே, இது பாவம் இல்லையா பகவானே அப்படின்னு கேட்கிறான். அது மட்டும் இல்லை, ஆயுதம் இல்லாம வேண்டாம் போறே அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்டு இந்த நிலையில் அவங்க என்ன ஆயுதம் ஏந்தி நிற்கக்கூடிய திருதராஷ்டிரனுடைய குமாரர்களை என்ன கொன்றா கூட எனக்கு நன்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு தான் கையில் வச்சிருந்த வில்லையும் அம்பியும் தூக்கி போட்டுட்டு உட்காந்துட்டான். இது நியாயமா? இது தர்மமா? எந்த காலத்துலப்பா இருக்க அப்படிங்கிறீங்களா? அர்ஜுனன் இருந்தது துவாபர யுகங்க, இது கலியுகம். இந்த கலியுகத்தில் எதிர்த்தாப்புல நிற்கிற எவனா இருந்தா என்ன, பெத்த அப்பனா இருந்தா என்ன, கட்டிய மனைவியா இருந்தா என்ன, பெத்த பிள்ளையா இருந்தா என்ன, நாம வாழறதுன்னு முடிவு பண்ணியாச்சுன்னா ஏறி மிரிச்சிட்டு போயிட்டே இருறான். இதுதான் கலியுக தர்மம். ஆனா இவன் இருந்ததோ துவாபர யுகம். வருத்தப்படுறான், வேதனைப்படுறான். ஐயோ, இந்த ராஜ்யத்திற்காக நாம இந்த கொலையெல்லாம் செய்யணுமா அப்படின்னு. இன்னைக்கு பாருங்க, கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, அன்றைக்கு இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைய. அரசியல் அமைப்புல உட்காந்து அரசாட்சி செய்யணுங்கிற எண்ணம் ஒரு அரசியல்வாதி மனதுல வந்துருச்சுன்னா எவன் சத்தா எனக்கு என்ன, ஓட்டு விழுந்துதான், நோட்டை கொடுத்தோமா, ஆட்சியை பிடித்தோமா அப்படிங்கிற மனநிலை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதை ஆதரிக்கிற எண்ணத்துலதான் சமுதாயத்தமும் இருந்துகிட்டு இருக்கு. நாமளும் அதோட சேர்ந்து தான் போயிட்டு இருக்கிறோம். அதான் உண்மை. ஆனா அர்ஜுனன் அப்படி இல்லை. ஏன்? அவனுடைய சவகாசம் அப்படி சாதுக்களுடைய சங்கமத்தில் இருந்ததுனால இரக்கம் அப்படிங்கிறது இயல்பாகவே அவன்கிட்ட இருக்கு. போர்னு வந்துட்டா நிராயுதபாணியா இருக்கிறவனு போரே போடக்கூடாது, செய்யக்கூடாது. ஆனா அதெல்லாம் கேட்கிற மனநிலையில துரியோதனுடைய மகன்கள் இல்லை. இவன் வேண்டான்னு சொல்லி கீழே போட்டாலும் அவனை ஏறி மிரிச்சு இவனை கொண்டுட்டு போறதுங்கிறதுல தெளிவா இருக்கான். அவங்களுக்கு இரக்கம்ங்கிறதே கிடையாது. ஆனால் அவங்களுக்கும் சேர்த்து இவன் இறக்கப்படுறான்.
பகவத்கீதை முதல் அத்தியாயத்தில் இந்த படைகளை கவனித்தல் அப்படிங்கிற நிகழ்வே எதை சொல்லுது அப்படின்னா, தர்மம், நியாயம், உண்மை, நேர்மை இதெல்லாம் இல்லை அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது அறுதியாக உறுதியிட்டு கூறுகின்றது. மரணம் நிச்சயம். இதுவரை முதல் அத்தியாயத்துடைய பதங்களை பார்த்துக்கிட்டு வந்தோம். அடுத்து 2வது அத்தியாயம். அடுத்து ஒரு சிறிய காணொளி போடலாம்னு நினைக்கிறேன். இந்த முதல் அத்தியாயத்தை பற்றி முழுமையான ஒரு தகவலாவுடைய காணொளி ஒன்று பதிவு பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். இதுவரை வந்த அனைத்து நிகழ்வுகள்லையும் வரக்கூடிய நிகழ்வுகள்லையும் சொற்குற்றம் பொருட்குற்றம் எக்குற்றம் இருப்பினும் போகட்டும் அந்த கண்ணனுக்கு, போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கு. அது மட்டும் இல்லைங்க, அர்ஜுனனை போன்று வாழ்வதற்கு நாம் முயல வேண்டும் என்றும், தர்மத்தின் பக்கம் நின்று அதர்மத்தை எதிர்த்து போயிடக்கூடிய நிலை வந்தாலும் பின்வாங்கக்கூடாது. அதுதான் இங்கே ரொம்ப கவனமாக நம்ம கவனிக்க வேண்டியது. ஏன்னா பகவானுடைய செயல் தான் அனைத்தும், நாம் வெறும் கருவிகள் மட்டும்தான். அதை நாம் மறந்துடக்கூடாது. இதை என்றில் நினைவில் வைப்போம். வெற்றி பயணம் தொடர்கின்றது. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என்றும் உங்களோடு பயணிக்கும் சகபயணி மதுரகவி கோபாலகிருஷ்ணன், காயாரிலிருந்து. உங்களுக்காக நான் என்றும் உங்களோடுதான்.